Good afternoon. Now we are going to discuss a case study like a smart flood detection system. Nowadays the flood happening more times. Now we have a latest update in Chennai. We are going to in 2027 it will be fully disaster because of flood. So based upon that we are discussing this case study in my case study video. So, okay, good morning to everyone. I'm Harish Chandra. I'm going to talk about empathy. இப்போ நிறைய பேர் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இந்த மாதிரி பீச் சைடு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ஜாய்மெண்ட்டுன்னு போகிறாங்க. பட் ஆனால் அங்கே எப்போ ஃப்ளட் வரும், எப்போ வேவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பிகாஸ் அவங்க அந்த வேவ் அது வரக்காக தான் அங்கே போகிறாங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலம்லாம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதாகும் சீசனுக்காக ஃப்ளட் ரொம்ப அதிகமாகும், வேவ்ஸ்லாம் அதிகமாக வரும். இவங்க இப்போ நம்ம பப்ளிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் நினச்சி போகிறாங்க. அதுக்காக நாங்கள் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஐடியேட் பற்றி சொல்லுவோம். இப்போ நாங்கள் ஒரு சர்வே எடுத்துருக்கோம். அந்த சர்வேல மட்டும் 2 சொல்யூஷன் இருக்குது. ஐடியேட் சொல்யூஷன், ப்ரப்போஸ் சொல்யூஷன் 2 இருக்குது. ஐடியேட் சொல்யூஷன்னா மக்கள் அதை பற்றி அவேர்னஸோ ஒரு பயமோ இல்லாமல் இருக்கிறது. ஃப்ளட்டு தானே அது வந்தால் நம்ம என்ன மாடி வீட்டில் தான் இருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு அஜாக்கிரதையாக விடுறது. அதுக்கப்புறம் இன்னொன்று அதை பற்றி என்னன்னே தெரியாமல் ஃப்ளட்னா சில பேருக்கு என்னன்னே தெரியாது. இப்போ என்னன்னே தெரியாதுன்றதுனால தான் அவங்களுக்கு ஃப்ளட்டை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லாமல் போகுது. ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் சர்வே ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் இப்போ ப்ரப்போஸ் சொல்யூஷனில் நம்ம மக்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இந்த சீசனில் இந்த கிளைமேட் சேஞ்சஸில் இந்த இடத்துல ஃப்ளட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2015 டிசம்பர் மாதம் சென்னையில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஃப்ளட்டு வந்துச்சு. அது யாருமே கணிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வெதர் எக்ஸ்பர்ட்ஸு அவங்களாம் மட்டும் கணிச்சு கரெக்டாக சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே. ஏன்னா அவங்களாம் இந்த மாதிரி ஸ்டடி பண்ணி எப்போ எங்கே வரும் அப்படின்றது அவங்க வேலையே. ஸோ இதுதான் ப்ரப்போஸ் சொல்யூஷன் கீழே வரும். மக்களுக்கு எப்போ எடுத்து சொல்லணுன்ட்டு அதனால் சில பேர் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சாங்க. ஸோ சில பேர் அடையலை, ஏன்னா அது அலட்சியமாக விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஐடியேட் சொல்யூஷன் அண்ட் ப்ரப்போஸ் சொல்யூஷன் கீழே வரும். இதுக்கு நாங்கள் ஐடியேட் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஃப்ளட் டிடெக்ஷன் அப்படின்றது. இப்போது இது எப்படி நம்ம கொண்டு வரோம்னா, இப்போது இந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி அவங்கக்கிட்ட நம்ம அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணி நம்ம வெதரு, அப்புறம் பீச் சைடு அண்டு நிறையா இந்த ரிவர் சைடு எங்கெங்கெல்லாம் இந்த கடல் சீற்றம்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நம்ம ரிசர்ச் பண்ணி எங்கே மழை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கோ, சிட்டியோ இல்லை ஃபாரஸ்ட்டோ, அங்கே நம்ம ரிசர்ச் பண்ணி சர்வே எடுத்து ஸோ நம்ம ஃப்ளட் வரக்கான முன்னாடி ஒரு மந்த்ஸ் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் ஆகி நம்ம அந்த ஃப்ளட் டிடெக்ட் கொண்டு வர போகிறோம். அந்த ஃப்ளட் டிடெக்டர் ஆப் ஒரு சென்சார் மாதிரி வரும். அந்த சென்சார் நம்ம எப்படி சொல்கிறது, பில்டிங்ஸ் ஆர் ஃபாரஸ்ட் நம்ம ஃப்ளட் வரக்கு முன்னாடி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ நம்ம அதுலேருந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக நம்ம சேஃப் ஆகிடலாம். ஸோ இது ஃப்ளட் டிடெக்ஷனோட டெமோ பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம டெமோ இப்போ நாங்கள் ஏற்கனவே நிறையா சர்ச் பண்ணதில் இந்த மாதிரி யாரும் கொண்டு வந்தது கிடையாது. ஸோ கொண்டு வந்தால் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க்கான டைம் தான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் எப்படி சொல்கிறது, எங்கே இது ஃப்ளட் டிடெக்ட் பண்ணுற கரெக்டாக கணிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நம்ம ஸ்டடி பண்ணி கேஸ் பண்ணி நம்ம இங்கே தான் வரும் ஃப்ளட்டு அப்படின்னு நம்ம கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு வெதர் கிளைமேட் சேஞ்ச்னால வேறு எங்கேயாவது ஃப்ளட் வந்துச்சுன்னா ஸோ இது கொஞ்சம் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் இயர்ஸ் ஆகும் இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு. இப்போ முன்னாடி நீங்கள் ப்ரிகாஸ் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னலாம் பண்ணிக்கலாம்? இப்போ முன்னாடியே சொல்லிட்டா இந்த மாதிரி ஃபுட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம், வாட்ரு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம், அண்டு நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம வீடை நம்ம ஃபஸ்ட்டு பாதுகாத்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய வீடு, காரு, பைக்கெல்லாம் நாசமாக போச்சு 2015 ஃப்ளட்லேயே. ஸோ பர்சனலாக சொல்லணுன்னா என் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நிறைய பேருக்கு நிறைய லாஸ் ஆச்சு. ஸோ உயிர் மெயினாக பொருள் போனால் கூட பிரச்சனை இல்லை, உயிர் போகக்கூடாது. ஸோ அதுதான் மெயின் மோட்டிவே இந்த ஃப்ளட் டிடெக்ஷன் ஆப்பில். ஸோ அதுக்கு ஃபுட்டு, வாட்டர் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் நாங்கள் சொல்கிறது இந்த ஆப் மூலிமா.